தேர்தல் பத்திரம் மூலமாக திமுக ரூபாய் 638 கோடி தேர்தல் நிதியாக பெற்றது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்த திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி, திமுக வாங்கிய 638 கோடிக்கான கணக்கை பொதுவெளியில் வெளியிட்டு விட்டோம். இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸை மீடியேட்டராக வைத்து நீங்கள் வாங்கிய 13,368 கோடிக்கான கணக்கை எப்ப வெளியிட போறீங்க மிஸ்டர் கிளீன் யோக்கியர் மோடி அவர்கள் என பிரதமர் மோடியை சீண்டியுள்ளார். இதற்கு எதிர்வினையாற்றிய சவுக்கு சங்கர், பாஜக மிரட்டி வாங்கியது, திமுக கேட்டு வாங்கியது, அவ்வளவுதான் வேறுபாடு. இரண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்ல. அது சரி, நீங்க எங்க பொதுவெளியில் வெளியிட்டீங்க? எதுக்கு இந்த கேவலமான முட்டு? உச்சநீதிமன்றம் எஸ்பியிடம் தரவுகளை கேட்டதால் வெளியாகி இருக்கிறது. இல்லனா 500 கோடியை லாட்டரி மார்டின்ட்ட வாங்கிட்டு அதை எழுதின ஜூனியர் விகடன் மேல மான நஷ்ட வழக்கு போட்டுட்டு யோக்கிய சிகாமணி மாதிரில சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு ராஜீவ்காந்திக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் திமுகவினர் இணையதளங்களில் நரம்புகள் புடைக்க பிரதமர் மோடியை விமர்சித்து வரும் நிலையில் ஏழை எளிய மக்களின் ரத்தத்தை உறிஞ்சு கோடிக்கணக்கில் சம்பாதித்த லாட்டரி மார்டினிடம் ரூபாய் 500 கோடியை நன்கொடையாக பெற்றுக்கொண்டு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு திமுகவினர் கூச்சமே இல்லாமல் பிரதமர் மோடியை விமர்சனம் செய்கிறார்கள் என்றும், இந்தியா முழுவதும் ஆளும் பிஜேபி கூட ஒரு எம்பிக்கு ரூபாய் 20 கோடி மட்டுமே பெற்றுள்ளார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சி செய்யும் திமுக ஒரு எம்பிக்கு ரூபாய் 80 கோடி பெற்றுள்ளதாக எதிர்த்தரப்புகள் விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது.